Hello students, welcome to Hiba Max. இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ நிறைய பசங்க அவங்கள ஒரு ஸ்கெடியூல் பண்ணிட்டு செய்வாங்க. ஒரு சிலவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தா போதும், அதை பிக்கப் பண்ணி சூப்பராக செய்வாங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோஸில் வர இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி வைங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட் திங், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் பார்க்க மாட்டேன், ஆனால் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதையும் பார்ப்பேன். செகண்ட் திங், யூனிட் எக்ஸசைஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேனா இல்லையா, இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பாயிண்ட் மாதிரி எழுதி டிக் பண்ணிட்டு வாங்க. யூனிட் எக்ஸசைஸ். அடுத்து மூணாவது விஷயம், நம்ம புக்கில் ஆக்டிவிட்டீஸ், ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், நோட்ஸ், டூ யூ நோ, இந்த 5 விஷயங்களும் இருக்கும். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம புக்கில் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் லெசனில், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, சரிங்களா, இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ். இதே மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அந்த மாதிரி வரும். அண்ட் 4th சாப்டரில் சொல்லவே வேணாம், தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே அடுத்த செட். இது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ்ன்னு எழுதி வைங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருந்தேன், எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸையும் பார்க்குறேன், இம்பார்ட்டன்ட் பின்னாடி மட்டும் ஓட மாட்டேன். சரிங்களா? அது ரொம்பவே முக்கியம். எப்போவுமே நமக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது ஒரு 10 மார்க்குக்கு தான் க்ரியேட்டிவ், ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், 2 1 மார்க். ஸோ 7 + 2 9 மார்க் தான் க்ரியேட்டிவ். பேலன்ஸ் இருக்கிற 91 மார்க் வந்து புக் இன்சைட் தான் வரணும், புக் இன்சைட் தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பார்ட் நம்ம தரோ பண்ணிடணும். அதுக்காக தான் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்லிதான், யூனிட் எக்ஸசைஸ். ஸோ யூனிட் எக்ஸசைஸுமே நமக்கு நார்மல் எக்ஸசைஸ் மாதிரி தான், அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில நேரம் 3rd சாப்டரில் ஸ்கொயர் ரூட் சம் வந்து யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து வந்திருக்கு. அதுமாதிரி 5th சாப்டரில் வந்திருக்கு, 6th சாப்டரில் வந்திருக்கு. நம்ம வந்து இது வரைக்கும் வெறும் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். யூனிட் எக்ஸசைஸ் இன்னும் போகலை அப்படின்னா இனி வரக்கூடிய டேஸில், இதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸில் நீங்கள் வந்து யூனிட் எக்ஸசைஸும் உங்களோட ஸ்டடி இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சார், ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், நோட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், டூ யூ நோ. இப்போது இந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸில் 2 மார்க்கும் 1 மார்க்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் இதுலேருந்து தான் வரும். சரிங்களா? இந்த புக்கை விட்டு அவங்க வெளியே எங்கேருந்தும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் வந்து டூ யூ நோ, ப்ராக்ரஸ் செக், ட்ரை தீஸ், ஆக்டிவிட்டீஸ், நோட்ஸ், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த 5 விஷயங்களையும் நம்ம தரோவாக இருக்கணும். அதுக்கப்புறம் டெஃபினேஷன் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து 3rd சாப்டர்லேருந்து 3 2 மார்க் வரைக்கும் கேட்பாங்க, இல்லை 2 2 மார்க்குன்னு வைங்களேன். ஒரு சில நேரம் மேட்ரிக்ஸ் 2 மார்க் வந்து டெஃபினேஷன் கேட்டுடுறாங்க. யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன, டிஃபைன் யூனிட் மேட்ரிக்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன நம்ம எழுதணும். நம்ம எல்லோரும் எப்படி நினச்சிருப்போம், அல்ஜிப்ராவில் ஒரு கொஷின் மேட்ரிக்ஸில் இருந்து அந்த கொஷின் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம்னு நினச்சிருப்போம். அங்கே தான் நமக்கு பிரச்சனையே வரும். டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா அந்த ஒரு கொஷின் கஷ்டமாயிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சேனல்லே நிறைய இதுக்கு முன்னாடி வந்ததும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் 1 by 1 உங்களுக்கு வரும். நிறைய வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ்னு சொன்னேன். ஏன் ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ்னால், எப்போவுமே நம்ம ஸ்கூலில் நமக்கு ப்ரிப்பரேஷன் செய்யும் போது எப்படி பண்ணுவாங்கன்னா, கொஷின் பேப்பரை ஒரு க்ரியேட்டிவாவது உள்ளே வச்சுருப்பாங்க.
நம்ம வந்து அந்த எக்ஸாமில் அதை அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் வீட்டில் வந்து அதை ட்ரையும் பண்ணியிருக்க மாட்டோம். அதை எடுத்துகிட்டு வந்து அதோட ஆன்சர் என்ன, இது எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுங்க. நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் ஃப்ரம் யுவர் யூனிட் டெஸ்ட்டு டில் நவ். உங்களுக்கு வந்து ஒரு 15 செட் கொஷின் பேப்பராவது இருக்கும், சரிங்களா? ஏன்னா ஒரு சில ஸ்கூல்லலாம் வாரத்துக்கு ஸ்லிப் டெஸ்ட் வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆகஸ்ட்லேயே ஃபுல் போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்லலாம் நீங்கள் சென்டம் எடுக்கலை, ஒரு மார்க் மிஸ் ஆச்சுனால அந்த ஒரு மார்க்கோட கொஷின் என்ன, அதை நம்ம திருப்பி எழுதி பார்த்துருக்கோமான்னு பார்த்தா எழுதி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் வீட்டில் வந்து இந்த கொஷின் தான் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லியிருப்பீங்களே தவிர அந்த டைமில் அதோட ஆன்சர் என்ன, என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்துருக்க மாட்டோம். இது எல்லாமே நீங்கள் செஞ்சாலே போதும், புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது சென்டம்க்கு ஒரு 98% நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. அந்த 2% எங்கே அடிப்படும்னா எக்ஸாம் ஃபியர், டைம் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? இந்த 2 விஷயமும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. சென்டம் எய்ம் பண்ணுறோம், ஓகே, அதுக்குன்னு நம்ம ஒரு பயத்தை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த எக்ஸாம் ஃபியர்னு ஒரு விஷயத்தினால அவங்க மார்க் லூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஷின் பேப்பரை பார்த்த உடனே ஒரு பதட்டம் வந்துடும், அது வரக்கூடாது, சரிங்களா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் நல்லா அட்டென்ட் பண்ண போகிறேன், அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொண்டு வாங்க. நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்த உடனே ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷினையும் நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க, புரியுதுங்களா? நமக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த தெரிஞ்ச விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரி, இவ்வளோ கொஷின்ஸ் எழுதியிருக்கோம், இன்னொரு வாட்டி அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நீங்கள் பொறுமையாக அந்த கொஷினை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நார்மலாக நம்ம லைஃப்லேயே அப்படி தான், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனையாக தெரியும், அந்த பிரச்சனையிலே இருந்துகிட்டே இருந்தோன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதை கொஞ்சம் ஹோல்டில் வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச மற்ற விஷயங்கள்லாம் செய்யும் போது நமக்கு மைண்டு நல்லா தெளிவாக இருக்கும் போது மறுபடியும் அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் எக்ஸாம்லேயும், சரிங்களா? ஒரு கொஷின் தெரியலைன்னா பரவாயில்ல, அச்சோ எனக்கு ஒரு கொஷின் தெரியல, நான் சென்டம் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், போச்சுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதை விட்டுட்டு சரி இது அப்புறம் பார்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு மற்ற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், எழுத ஆரம்பிங்க. நிறைய கொஷின்ஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும், ஓகே இவ்வளோ இது நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமும் இருக்கும். அப்புறம் அந்த டைமில் நீங்கள் அந்த கொஷினை பொறுமையாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், இந்த 3 விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்கள். ஈஸியாக அந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி சென்டம் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஃபியர்ன்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டில் வீட்டில் நீங்கள் டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போதே, கொஷின் பேப்பர்ஸாக நீங்கள் டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போதே டைமிங் செட் பண்ணிவிட்டு தான் கொஷின் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ½ an hour வந்து ஒன்லி ஃபார் யுவர் 1 mark அண்ட் கிராஃப் ஜியோமெட்ரி. ஃபஸ்ட்டு ½ an hour வந்து 1 markக்கும் கிராஃப் ஜியோமெட்ரிக்குமே, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா மற்றதுக்கு டைம் இருக்காது. ½ an hour ஃபார் தட். அதில் எது தெரியுமோ எழுதுங்க, தெரியாதது விட்டுடுங்க. அடுத்த 45 minutes. நெக்ஸ்ட்டு 45 minutes ஃபார் யுவர் 2 marks. 2 marksஸை கடகடன்னு எழுதி முடிக்கணும். அதுக்கப்புறம் இதிலே வந்து 1 hour 15 minutes போயிடும். நமக்கு இன்னும் வந்து சேம் 1 hour 45 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1 hour 45 minutesல நீங்கள் 1 hour 15 minutes ஃபார் 5 mark. 1 hour 15 minutes ஃபார் 5 mark. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு ½ an hour டைம் இருக்கும். அந்த ½ an hour டைம் எதுக்குன்னா உங்கள் பேப்பரை செக் பண்ணணும், எந்த கொஷின்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை செய்யணும், கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணணும், யூனிட்ஸ் வரக்கூடிய ஆன்சர்ஸில் யூனிட்ஸ் எழுதியிருக்கீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 6th chapter இல்லை 7th chapter எடுக்கிறீங்க அப்படின்னா
அந்த கொஷினில் வந்து யூனிட்ஸ் கண்டிப்பாக லாஸ்ட்டில் எழுதணும். அது கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? ஏன்னா இதில் தான் 1/2 மார்க்கு 1 மார்க்கு நம்மளுக்கு மிஸ் ஆகும். இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் அந்த 1/2 hour. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக பேப்பரை சப்மிட் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக சென்டம் எடுப்பேன், நீங்கள் வெளியே வரலாம். இப்போ நான் சொன்ன டைமிங்கை நான் அப்படியே டிஸ்பிளேவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி வைங்க. வீட்டில் எழுதும் போதும் சேம் 1/2 hour for 1 mark and graph geometry. Next 45 minutes for your 2 marks. Next 1 hour 15 minutes for your 5 mark. Balance 30 minutes for checking your answer sheets. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ராசஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே தான் நான் லாஸ்ட் இயரும் சொன்னேன், அதுக்கு முந்தின வருஷமும் சொன்னேன். நிறைய பேர் எக்ஸாம் முடித்த அன்னைக்கே வந்து கமெண்ட்டில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, நான் கரெக்டாக முடித்தேன், 15 minutes முன்னாடி நான் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொன்னவங்க இருக்காங்க. ஸோ டூ ட்ரை இட். நான் இதை வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லலை, இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது. ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கும் டைம் இருக்குது, ஆனுவல் எக்ஸாமுக்கும் டைம் இருக்குது. ஸோ இப்போதுலேருந்தே வீட்டில் நீங்கள் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சென்டம் எய்ம்க்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் இப்போ சொல்லிட்டேன். புக் ஃபுல்லாக தரவு பண்ணணும், யூனிட் எக்ஸசைஸ், ப்ராக்ரஸ் செக், ட்ரை தீஸ், டூ யூ நோ, நோட்ஸு, ஆக்டிவிட்டீஸு, டெஃபினிஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸ்கூல் கொஷின் பேப்பர், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், டெஸ்ட் எழுதின பேப்பரை கரெக்ஷன் பண்ணியும் பார்க்கணும். அதுதான் லாஸ்ட்டு. டெஸ்ட் மட்டும் எழுதிட்டேன்னா மட்டும் பத்தாது, டெஸ்ட் எழுதி அதை நீங்களாம் கரெக்ஷன் பண்ணி அதில் என்ன தப்பு வருதோ அந்த தப்பை ரீசெக் பண்ணணும், ரீடெஸ்ட் எழுதணும். இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூஸாக செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அடுத்த வீடியோ அதை பற்றி நம்ம பேசலாம். சரிங்களா? Thank you so much for watching.